சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. நாளை நடைபெறக்கூடிய மதுரை திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் 25 கிலோமீட்டர் ரோடு ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது நடைபெறக்கூடாது என்று அதிமுகவின் நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். காரணம், 25 கிலோமீட்டர் என்பது மதுரையவே உழுக்கக்கூடியது. அதாவது மதுரையில் டிராஃபிக் ஜாம், குறிப்பாக போக்குவரத்து நெரிசல். இதனால் நோயாளிகளும் மருத்துவர்களும் மிகவும் சிரமப்படுவார்கள் என்றும் அதிமுகவின் நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இது ஆளும் கட்சியாக இருப்பதன் காரணமாக செயல்படக்கூடிய திட்டமிட்ட சதி என்றும், அதிமுகவின் கோட்டையாக மதுரை இருக்கிறது, அதை திமுகவாக மாற்றுவதற்கு என்னதான் செய்ய முடியுமோ அனைத்தையும் ஸ்டாலின் செய்ய முயற்சி செய்கிறார். ஆனால் நிச்சயம் மதுரை மக்கள் திமுகவிற்கு எதிராகத்தான் போர்க்கொடி தூக்குவார்களை தவிர திமுகவிற்கு பின்னால் செல்ல மாட்டார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் பொதுக்குழுவில் கலந்து கொள்ள மாட்டார்கள். பிற மாவட்டங்களில் இருந்துதான் திமுகவினர்கள் பணத்தை கொடுத்து நபர்களை மதுரைக்கு அழைத்து வருவார்கள். அதாவது பெருங்குடி, வில்லாப்புரம், சோலையபுரம், ஜீவா நகர், டிவிஎஸ் பாலம், பழங்காநந்தம், ரவுண்டானா, பைபாஸ் ரோடு, காலவாசல், குரு தியேட்டர், திண்டுக்கல் ரோடு சந்திப்பு, ஆரப்பாளையம் வரை சாலையோரம் திரண்டிருக்கும் பொதுமக்கள் கட்சியினரை திறந்த வேனில் நின்றபடி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரோடு ஷோ நடத்த திட்டமிட்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க மக்களின் போக்குவரத்திற்கு இடையூறாகத்தான் இருக்கும். இந்த ரோடு ஷோ நடத்தக்கூடாது. அப்படியே நடத்த வேண்டும் என்றால் 5-6 கிலோமீட்டர் நடத்தினால் போதுமானது. எதற்காக இவ்வாறு ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார்? மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்றால் ஸ்டாலின் முகத்தை காட்டக்கூடாது, அவரது திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அதிமுகவின் ஆட்சியின் பொழுது என்ன நடந்தது என்பதை திமுகவினர்கள் மறந்துவிட்டார்கள். மக்களிடம் ஏமாற்றத்தை கூறி 3.5% வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைவது இந்த முறை மிகப்பெரிய கடினம் என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் கூறியுள்ளார். நாளை ரோடு ஷோ நடத்தினால் நிச்சயம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது வாகனத்தை நாங்கள் மறைப்போம், ஏனென்றால் இது மக்களுக்கும் நோயாளிக்கும் இடையூறாக அமையும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதாவது 25 கிலோமீட்டர் ரோடு ஷோ நடத்தினால் நிச்சயமாக போக்குவரத்திற்கு இடையூறு செய்து திமுகவினர்கள் தங்களது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பது அவசியமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.